அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், கே நகர், சென்னை. இனியவை இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது ரோஜா இதழ்கள்ல இருந்து ஒரு டீ ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடும் பொழுது பெண்களுக்கு எந்த வகையிலெல்லாம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான். இன்னைக்கு பெண்களுக்கு இந்த மென்ஸ்ட்ரல் டைமில் சந்திக்கக்கூடிய நிறைய அசௌகரியங்கள் இருக்குது. அது எல்லாத்துக்குமே இந்த ரோஜா இதழ் டீ ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போது நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம ரத்தத்தில் அட்ரினல்னு சொல்லக்கூடிய மன அழுத்தம் சம்மந்தமான ஹார்மோனுடைய அளவு கூடுதலாக இருக்கிறது தான். அந்த ஹார்மோனை கண்ட்ரோல் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி, பதட்டத்தை குறைச்சி, நம்ம மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு, டிப்ரெஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு, ஆன்சைட்டி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த ரோஸ் பெட்டல்ஸ் டீ ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு நல்ல தூக்கம் வரணும் அப்படின்னாலும் இரவு நேரங்களில் நம்ம இந்த ரோஸ் பெட்டல்ஸோடைய டீ எடுக்கும் பொழுது, ரோஜா இதழ்கள்லேருந்து ஒரு டீ ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கும் பொழுது அது நமக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வயிறு சுற்றி மட்டும் ஒரு சின்ன தொப்பை இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த தொப்பையை குறைக்கிறதுக்கு வளர்ச்சிதை மாற்றம், மெட்டபாலிசத்தை ஃபாஸ்ட் பண்ணி தொப்பையை குறைக்கக்கூடிய தன்மை இந்த ரோஸ் பெட்டல்ஸ் டீக்கு இருக்கு. மந்த்லி பீரியட்ஸ் டைமில் ரொம்ப பெயின்னால கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறவங்களுக்கு ரெகுலராக நம்ம இந்த ரோஸ் பெட்டல்ஸ் டீ பீரியட்ஸ் டைமில் எடுக்கும் பொழுது அந்த மென்ஸ்ட்ரல் கிராம்ப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மாதாந்திர ருது காலத்தில் வரக்கூடிய அந்த பூப்பு வலி, மென்ஸ்ட்ரல் பெயின், கிராம்ப்ஸ் அது நல்லா குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம கருப்பையில் அடிக்கடி பார்த்தீங்கன்னா வெஜைனல் ஏரியாவில் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது, வெள்ளப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம உடலினுடைய நோய் எதிர்ப்பு ஆற்றல் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதான். அதை சீர்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்மையும் இந்த ரோஸ் பெட்டல்ஸ் டீக்கு இருக்குது. குறிப்பாக இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி நம்ம நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்குது. நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக கோல்டு, காஃப், ஃபீவர் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம என்ன பண்ணால் சரியாகும்னு நமக்கு தெரியாது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாலில் மஞ்சத்தூள், மெழுகுத்தூள்லாம் போட்டு எடுக்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி கோல்டு, ஃபீவர் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ரோஸ் பெட்டல்ஸ்லேருந்து நம்ம டீ ப்ரிப்பேர் பண்ணி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த சிம்டம்ஸ் படிப்படியாக நமக்கு குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது, என்ன சாப்பிட்டாலும் செரிமானம் ஆகலை அப்படிங்கிறவங்க இரவு நேரம் இந்த ரோஜா இதழில் ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு படுத்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த டைஜஷன் ரிலேட்டடான பிரச்சனை, ஜீரணம் சம்பந்தமான கோளாறுகள் சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய பெண்களுக்கு கருப்பையில் ஏற்படக்கூடிய வீக்கம், முட்டைப்பையில் ஏற்படக்கூடிய வீக்கம், குறிப்பாக பிசிஓஎஸ், பிசிஓடி பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அந்த வால்யூம் ஆஃப் த ஓவரி ரொம்ப கூட இருக்கும். அவங்களுக்கெல்லாம் அந்த இன்ஃப்ளமேஷனை குறைச்சி வீக்கத்தை குறைக்கக்கூடிய தன்மை இந்த ரோஸ் பெட்டல்ஸ் டீக்கு இருக்குது. ஓவராலாக ரோஸ் பெட்டல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஸ்பாஸ்மோடிக் ஆக்டிவிட்டி இருக்குன்னு சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு யூரின் கடுப்பாக இருக்குது, யூரின் போகும்போது எரிச்சலாக இருக்குது, வலியாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ரோஸ் பெட்டல்ஸ் டீ சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே மாதிரி மாதாந்திர ருது காலத்தில் அதிகமான பெயின் இருக்கிறவங்களுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். பைல்ஸ் பிரச்சனையினால மோஷன் போகிற இடத்துல ரொம்ப வலியாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் இது சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓவராலாக நம்ம லோயர் அப்டமன் ரீஜனில் எந்த பெயின் இருந்தாலும் அதை குறைக்கக்கூடிய தன்மை இந்த ரோஸ் பெட்டல்ஸ் டீக்கு இருக்குது. அதே மாதிரி மனம் சார்ந்த எந்த பிரச்சனை இருந்தாலும், மனசு குழப்பமாக இருக்குது, மனசு நிம்மதியாக இல்லை, மனசு சந்தோஷமாக இல்லை, மனச்சோர்வாக இருக்குது, பதட்டமாக இருக்குது, அந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை சீர்படுத்தக்கூடிய தன்மை ரோஸ் பெட்டல்ஸ்க்கு இருக்குது. ஏன்னா இதுக்கு ஆன்டி டிப்ரெசன்ட் ஆக்டிவிட்டி இருக்கிறதா சொல்லப்படுது. அதே மாதிரி நோய் தொற்று கிருமிகள் நமக்கு கருப்பை தொட்டு உடலில் எந்த இடத்துல என்ன காரணத்தினால பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ வைரல் இன்ஃபெக்ஷனோ நமக்கு வருது அப்படின்னு சொன்னாலும் அதை சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த ரோஸ் பெட்டல்ஸ் டீக்கு இருக்குது. அப்படிங்கிறனால இதுக்கு ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதா சொல்லப்படுது.
கூடவே எக்ஸ்டர்னலா இப்போ அடிக்கடி நமக்கு சன்ல போயிட்டு வரும்பொழுது, சூரிய ஒளியில போயிட்டு வந்தோம்னா, தோல் வந்து நிறம் மாறிடுது. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளவுஸ் போட்டிருக்கிற ஏரியாவுக்கு கீழ கருப்பா இருக்கும். அதுக்கு மேல பார்த்தோம்னா, நல்ல ஒயிட்டா இருப்பாங்க. அந்த மாரி டேன் ஃபார்மேஷன குறைக்கக்கூடிய தன்மை இந்த ரோஸ் பெட்டல்ஸ்க்கு இருக்கு. நார்மலா நீங்க ஒரு பாசிப்பயிறு மாவு போட்டு குளிக்கிற பழக்கம் இருக்கு அப்படிங்கிறவங்க, அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 40% நீங்க வந்து காய்ந்த ரோஜா இதழ்களுடைய பொடிய ஆட் பண்ணிக்கிட்டீங்க. அதையே நீங்க குளியல் பொடியா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, டேன் ஃபார்மேஷனை ஈஸியா தடுக்க முடியும். இரவு நேரங்கள்ல அந்த ரோஜா இதழ்களோட பொடியில ஒரு பேக் மாரி போட்டீங்க அப்படின்னு சொன்னாலும், ஈஸியா உங்கனால வந்து இந்த டேன் ஃபார்மேஷனை தடுக்க முடியும். சரியும் பண்ண முடியும். ஸோ இந்த ரோஸ் பெட்டல்ஸ்லேருந்து எப்படி டீ தயார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஜஸ்ட்டு வந்து நல்லா தண்ணிய கொதிக்க வச்சுட்டு, நல்லா கொதிச்சுட்டு இருக்கக்கூடிய தண்ணியில ஒரு உங்க கையில வந்து ஒரு 1/2 கைப்பிடி அளவு ஒரு 15, 20 இதழ்கள் ரோஜா இதழ்கள வந்து அதில போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நார்மல் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம், நீங்க குடிக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிட்டு, அதில நீங்க தேனோ அல்லது கருப்பட்டியோ ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் ரோஸ் பெட்டல்ஸ் டீ. அதுக்கு வந்து கருப்பை சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து, மனசு சார்ந்த பிரச்சனையிலேருந்து, குடல் சார்ந்த பிரச்சனையிலேருந்து, ஹார்மோன் சார்ந்த பிரச்சனை வரைக்கும் அத்துணையும் பெண்களுக்கு வந்து அது வந்து குணப்படுத்தக்கூடிய தன்மை உடையதாக இருக்கு. ஸோ ரோஜா இதழ்கள் டீ, குறிப்பா பன்னீர் பூ ரோஜா இதழ்கள் தான் நம்ம இதில் சொல்கிறோம். அந்த ரோஜா இதழ்கள்லேருந்து நம்ம ஒரு டீ போட்டு எடுக்கும் பொழுது, ஆண்களுக்கு எப்படி இருதயம் சார்ந்த பிரச்சனையும் கொலஸ்ட்ரால் சார்ந்த பிரச்சனையும் வராமல் தடுக்குதோ, அதே மாதிரி பெண்களுக்கும் ஹார்மோன் சார்ந்த அத்துணை பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுட்டு இருப்போம். இந்த ரோஸ் பெட்டல்ஸில் இருக்கக்கூடிய நன்மைக்கான காரணம்னு பார்த்தோம்னா, மெத்தியோனைன் சல்ஃபாக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயிர்ச்சத்து பொருள் இந்த ரோஸ் பெட்டல்ஸில் இருக்கிறதுனால தான் இத்துணை நன்மைகளையும் பெண்களுக்கு அது ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கு. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.